எங்க மாமியாங்க நான் மாட்டுக்கு தண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த சாணத்தை மட்டும் கொஞ்சம் அள்ளி போட்டுருமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சொல்றாங்க. சோ மாட்டுக்கு அதோட நான் அள்ளி தண்ணி வச்சேன்னா அந்த வாசத்துல வந்து குடிக்காது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இவன் என்ன நான் சாணி எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சு பார்த்தவ எடுக்காமலே சமையல் அறைக்கு போயிடுறா. அது மட்டும் இல்ல இவங்க வலிக்கு போட்டு விழுறாங்களா அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா. அது மாதிரி மாமியாவும் வலிக்கு போட்டு விழுந்துடுறாங்க. இங்க மீனா எங்களை அழைச்சிட்டு வரதுக்கு ஒருத்தவங்க தேவைப்படுது, அதனால நீங்க எங்க கூட இருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பா. உடனே முத்துவும் நான் என்னை பத்தி யாரும் என்ன ஏதுன்னு கேட்க கூடாது, அது மட்டும் இல்ல எனக்கு தனி ரூம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். இங்க வந்து பார்த்தா அவங்க வீட்டுல இருக்கிறது ஒரே ஒரு ரூம் மட்டும் தான் இருக்கும். சோ நீங்க இந்த ரூம்ல படுத்துக்கங்க, நாங்க இப்படி படுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் உடனே எனக்கு ரூம்லாம் ஒண்ணு வேணாம், நான் வெளியிலேயே படுத்துக்கிறேங்கிற மாதிரி வெளியில வந்துருவான். அது மட்டும் இல்ல அதுல இருந்து இவங்க 3 பேர் எங்க போனாலும் எங்க வந்தாலும் ஒன்னாவே போய் ஒன்னாவே வராங்க. அது மட்டும் இல்ல இவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாவும் மாறிடுறாங்க. அதுல இருந்து மீனா டான்ஸ் ஆட போற எல்லா ஊருக்குமே முத்துவுமே கூட போயிட்டு வந்துகிட்டு இருப்பான். அது மட்டும் இல்ல அவன் டான்ஸ் ஆடுற ஊருக்கு போற எல்லா ஊர்லயுமே இங்க உள்ள ரவுடி எல்லாம் யாரு என்ன அப்படிங்கிற மாதிரி விசாரிக்க ஆரம்பிப்பான். இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட மீனா நீ எதுக்கு எல்லா ஊர்லயும் வந்து ரவுடிங்களை பத்தி விசாரிக்கிற, ஒண்ணு நீ போலீஸா இருக்கணும் இல்ல ரவுடியா இருக்கணும், நீ கண்டிப்பா போலீஸ் இல்லன்னு எனக்கு தெரியும், பட் எதனால நீ இதெல்லாம் விசாரிக்கிறேன்னு கேட்பான். நீ என்ன வேணும்னு நினைச்சுக்க, ஆனா இதை பத்தி மட்டும் எதுவும் கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிடுறான். இவன் மேல கோவமா இருக்கிற சிந்துவோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால அம்மாவை பார்க்க இவ தனியாவே கிளம்பிடுவா. இவ அம்மாவை பார்க்க தனியா கிளம்பிருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சு முத்துவும் பின்னாலேயே போயிட்டு அவளை சமாதானப்படுத்தி வண்டியிலேயே அழைச்சிட்டு போவான். அங்க போய் பார்த்தா அவங்க அம்மா ஒரு வில்லுப்பாட்டு பாடுறவங்களா இருப்பாங்க. அம்மா கூட பேசி பார்த்ததுல அம்மாவுக்கும் முத்துவை ரொம்ப பிடிச்சி போயிடுது, முத்துக்கும் அம்மாவை ரொம்பவே பிடிச்சி போயிடுது. முத்துவும் மீனாவும் நல்லா க்ளோஸா பழக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது நம்ம டிஸ்டர்பன்ஸா இருக்க வேணாம்னு சொல்லிட்டு சிட்டுவுமே அந்த ரூமை விட்டு கிளம்பி போயிருப்பா. இப்போ கேரளாவில் இருக்கிற நம்ம போலீஸும் அவங்களுக்கு சரக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுனால கள்ளசாராயம் குடிக்கிறதுக்காக போயிருப்பாங்க. அப்படி குடிக்க போன இடத்துல இந்த போட்டோவை காமிச்சு இவன் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது இவன் பெரிய காட்டான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எம்எல்ஏவா இருக்கிற பென்னி அப்படிங்கிறவரு ஸ்டார்டிங்ல நாமினேஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவள ஒரு குரூப் வந்து களத்திட்டு போயிருப்பாங்க. அந்த பென்னிங்கிறவருக்கு கீழே தான் பாத்தீங்கன்னா முத்து வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பான். ஸோ அதனால அவன் வச்சிருக்கிற யானையை வச்சு பயமுறுத்தி அவர் வந்து காப்பாத்திருப்பான். முத்துவால உயிர் தப்பிச்சு தான் இன்னைக்கு அவர் வந்து படிப்படியா முன்னேறி எம்எல்ஏவா ஆயிருக்காரு. அப்படிங்கிற கட்டத்துல முத்து இறந்துட்டான் அப்படிங்கிற விஷயத்தை கேட்டு அவர் ரொம்பவே வந்து மனசு உடைஞ்சு போயிருப்பாரு. இப்ப அந்த ஆசிரமத்தை ஜெஸ்ஸி அப்படிங்கிறவங்க தான் எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. அதனால ஜெஸ்ஸி கிட்ட போய் விசாரிக்கிறதுக்காக போலீஸ் போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது இங்க சிந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து இருப்பாங்களா அந்த ஆசிரமத்துல. அப்படி இருக்கும்போது அவங்க குழந்தைகிட்ட ரொம்ப அன்பா பழகிறத பார்த்துட்டு முத்துக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப பிடிச்சிருக்குமா. அதோட இவங்க 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸா பழக ஆரம்பிச்சிருப்பாங்களாம். அப்போ ஒரு நாள் சிந்துவை பொண்ணு பாக்குறதுக்காக வந்திருக்காங்களா. அந்த டைம்ல முத்துவை வீட்டுக்கு வர சொல்லி நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்களுக்கு முன்னால சொல்லிடுவாளாம். பொண்ணு பார்க்க வந்தவங்களும் அப்படியே போயிடுறாங்களாம்.